வாவ்! நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த இடம் தான் வின்சர் கேசல். வெளியிலேருந்து பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குல்ல. இப்போது நான் உங்களை ஒரு சின்ன வாக்கிங்க்கு கூட்டிகிட்டு போக போகிறேன். அப்படியே இந்த வின்சர் கேசல் பற்றி பார்த்துடலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, கற்கள் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கோட்டை ரொம்ப பழைய கோட்டை. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1000 வருஷம் பழசு. இப்போ கூட அரசு குடும்பம், அதாவது குயின் எலிசபெத் அவங்களோட குடும்பம் இந்த கோட்டையை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் 2ஆம் உலகப் போர் தெரியும். சிறு வயசில் குயின் எலிசபெத் அவங்க 2ஆம் உலகப் போர் நடந்தப்போ இங்கிலாந்தில் இந்த கோட்டையில் தான் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பான கோட்டை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராணி ஆனதுக்கும் அப்புறம் அவங்க சனிக்கிழமை அப்படின்னு வந்துட்டாலே போதும் இந்த கோட்டைக்கு தான் வருவாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி. அவங்களுக்கு பக்கிங்ஹாம் பேலஸை விட பிடிச்ச இடம் எதுன்னு கேட்டால் வின்சர் கேசல் தான் சொல்லுவாங்களாம். இது வரைக்கும் இந்த கோட்டையில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் ராயல் ஃபேமிலி வெட்டிங், அதாவது திருமணங்கள், அதுக்கப்புறம் ஸ்டேட் டின்னர், வெளிநாட்டு தலைவர்களோட வரவேற்பு அப்படி போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாமே இங்கே தான் நடந்திருக்கு. சரிங்க, இப்போ நம்ம அந்த இடத்துக்கு என்ட்ரன்ஸில் வந்தாச்சு. ஆனால் இதுதான் என்ட்ரன்ஸான்னு கேட்டால் கிடையாது, இன்னும் உள்ளே போகணும். ஆனால் இங்கேயே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்ட்டு. இந்த இடத்துக்கு நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா முன்னாடியே பார்க்கோபீடியா அப்படின்ற ஆப்பில் பார்க்கிங் எங்கே இருக்குதுன்னு சொல்லி பார்த்து வச்சுக்கோங்க. நாங்கள் இங்கே இருந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. 3 மணி நேரத்துக்கு 7 பவுண்டு தான் ஆச்சு. அது ஆவரேஜாக பார்க்குறதுக்கு ஓகே தான். ஆனால் நீங்கள் பேலஸ்க்கு கிட்டேயே பக்கத்துலேயே பார்க்கிங் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கேட்டு தான் என்ட்ரன்ஸான்னு கேட்டால் கிடையாது, இன்னுமே உள்ளே நடக்கணும். நாங்கள் வெயிட் பண்ணது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்கும். ஆனால் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளாரையே இன்னும் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்பவே கூட்டம் இருந்துச்சு. கூட்டம் ஆக ஆக எனக்கு எப்படி இருந்ததுன்னா, அப்படி உள்ளே என்ன தாண்டா வச்சுருக்கீங்க, எனக்கு பார்க்கணுண்டா அப்படின்ற மாதிரி ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு. செக்யூரிட்டி செக்கெல்லாம் முடித்து ஒரு வழியாக வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் சரி எங்கடா என்ட்ரன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கேயும் ஒரு செக்மேட் வச்ச மாதிரி நிற்க வச்சுட்டாங்க. தலையும் புரியாமல் காலும் புரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 1/2 ஹவராக நாங்கள் இங்கே வெயிட் பண்ணியிருப்போம். எங்களுக்கு பின்னாடி நிறைய பேட்சே எங்கள் கூட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சது எதுக்காக இங்கே வெயிட் பண்ண வச்சுருக்காங்கன்ட்டு. அதை நீங்களே பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்த விஷயந்தான் சேஞ்ச் ஆஃப் கார்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தனியாக நான் ஒரு ஷார்ட்ஸே போட்டிருந்தேன். சப்போஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதை பார்த்துட்டு வாங்க, டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம இப்போ நின்றுட்டு இருந்த இடத்துலேருந்து தாண்டி வந்தோம் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. ஃபுல்லாகவே பிரம்மாண்டமாக இருக்குங்க. ஆனால் நம்மளுக்கு எல்லாமே காட்ட போகிறாங்களா அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரியல, பார்ப்போம். கிட்ட போக போக கிட்ட போய் பார்க்கும்போது படத்தில் வர மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு. நீங்களே பாருங்கள். நின்றுட்டுருக்க லைன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண கேசட் இருக்கும் இல்லையா, அதை கேட்குறதுக்காகவே, ரெக்கார்டட் செஷன் அதை கேட்குறதுக்காகவே இங்கே லைனில் நின்றுட்டுருக்காங்க. வா, இதை பார்த்தீங்களாங்க எப்படி இருக்குன்ட்டு. கார்டன் செம்மையாக இருக்குங்க. அங்கே வேறு ஒருத்தர் நடந்து போயிட்டுருக்காரு, வாழ்ந்துருக்காங்கல்ல. அப்படியே லெஃப்டில் திரும்பி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சர்ச் இருக்கும்.
என்னங்க கட்டடம்லாம் பார்க்க அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கா? எனக்கு எப்படி தெரியுமா இருக்குது, கேம் ஆஃப் த்ரான்ஸில் செட்டுக்குள்ளே நடந்த மாதிரியே ஒரு ஃபீல் வருது. அவ்வளோதாங்க, இதுக்கு மேலே கேமராலாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. சரி நானும் விட்டுட்டேன். என்னென்ன பார்த்தேன்னு சொல்கிறேன், அப்படியே நோட் பண்ணிக்கோங்க. குயின் மேரி டால் ஹவுஸ், அது பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்ட் மினியேச்சர் பேலஸ். அவங்களோட பாப்புலர் அட்ராக்ஷனே இதுதான். பர்ஃபெக்டாக ரன்னிங் வாட்டர்லேருந்து மினியேச்சர் புக்ஸ்லேருந்து எல்லாமே ரியல் ஆத்தர்ஸ் எழுதுனது செம்மையாக பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் இதை பார்க்கலாம். ட்ராயிங்ஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஸ்டேட்ஸ் ரூம் இருந்துச்சு. இவ்வளோ தான் டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. வரலாறு உங்களுக்கு பிடிக்கும், சும்மா போய் ஒரு ஹாலிடேயில் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை போய் விசிட் பண்ணிவிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.